நம்ம ஹனுமன் ஜெயந்திக்காக மிளகு வடை செய்கிறதுக்காக இன்றைக்கி பருப்பு ஊற வச்சுருக்கோங்க. இங்கே நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கான பருப்பு, இது தோலோடு இருக்கக்கூடிய உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கோம். தோல் இல்லாமல் இருக்கிற முழு பருப்பு நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 1 மணி நேரம் போல் இது போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தோலோடு தான் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இது ரொம்ப தோலாக இருக்குது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 தண்ணி மட்டும் லைட்டாக களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக இது போல் பெசல் விட்டுக்கோங்க. முதல்ல எல்லாம் இட்லிக்கு தோசைக்கு மாவாட்டுறதா இருந்துன்னா இது போல் தோலோடு இருக்கக்கூடிய பருப்பு தாங்க ஊற வைப்பாங்க. இப்போ தான் நம்ம எல்லாம் உளுத்தம் பருப்புனா இட்லி தோசை அப்படி சொன்னாலே முழு பருப்பு தேடி போகிறோம். ஆனால் இந்த பருப்பு ஊற வச்சு ஆட்டினோன்னா இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சூப்பராக வருங்க. கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் உளுத்தம் பருப்பு சொன்னாலே முழு பருப்புக்கு போயிட்டோம். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள்லாம் அம்மாலாம் இந்த மாதிரி தான் உளுத்தம் பருப்பு ஊற வச்சுடுவாங்க, விளையாட்டாக கொடுத்துடுவாங்க களைஞ்சி தர சொல்லி. ரொம்ப நாள் கழித்து இந்த பருப்பு பார்த்தது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துடுச்சு. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு தடவை பெசரி விட்டுட்டு இது போல் தழும்ப தண்ணியை விட்டுட்டு இது போல் இப்படியே லைட்டாக மேலால் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த தோல் மட்டும் கழுண்டு வந்துடும். பாருங்கள் மேலால் அந்த தோல் மட்டும் கழுண்டு வந்துடும். இப்போ 4-5 தடவை இது போல் செய்ததால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தோல் கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே கம்மியாக எடுக்க வேணாம், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இது போல் ஒரு வடி வச்சு நம்ம இந்த உளுத்தம் பருப்பை இதில் சேர்த்திடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பில் ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகணும், அப்போ தான் உங்களுக்கு வடை இட நல்லா வரும். மொத்தமாக இது போல் ஒரு வடியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வடியட்டுங்க. இங்கே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு குறுமிளகு எடுத்துருக்கோங்க. இந்த மிளகு வடையை பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கூட குறைய வேணும்னா அதுக்கப்புறம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரொம்ப பவுடரா இல்லாம கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ அதே ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சீரகத்தை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் க்ரஷ் பண்ணாமல் லைட்டாக 1-2 அம்மியில் நகுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கூட க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பருப்பு இருந்து அரைச்சிருக்கோம். உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் கையில் ஒட்டாதிக்கு இருக்குது பாருங்கள், தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உலர்த்தி வச்சுக்கணும். இப்போ இது போல் ஒரு ட்ரை மிக்சர் ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சிடலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால ஒரு கால்வாசி அளவுக்கு ஜார்ல சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா அரைப்படாது, அதனால ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஓட்டக்கூடாது, பல்ஸ் மோட்ல வச்சு நகுத்தி தான் நீங்கள் ஓட்டணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, பருப்பருன்னு தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும், பருப்பருன்னு இருக்கணும். நம்ம சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிற உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் ஜார் சேர்த்திங்க அப்படின்னா அரைப்படாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கால்வாசி மட்டும் சேர்த்தி இது போல் ஒரு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு திரும்ப ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நகுத்தி அரைச்சிங்கன்னா இது போல் உங்களுக்கு நல்லாவே வரும். இங்கே நம்ம உளுத்தம் பருப்பு அரைச்சாச்சுங்க. நல்லா கட்டியாக அரைச்சிருக்கோம். சுத்தமாக தண்ணி சேர்க்காம அரைக்கணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இங்கே சால்ட்டு தான் சேர்க்குறோம். அடுத்ததாக உடச்ச சீரகம் இருக்கிறது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உடச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் மனம் அதிகமாக இருக்கும், அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உடச்சி சேர்த்திக்கலாம். முழு சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதில் காரத்துக்கு குறுமிளகு தூள் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால நம்ம கொஞ்சம் கூடுதலாக தான் அரைச்சிருக்கோம், பார்த்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். சீரகம் நம்ம உடச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சமாக 1-2 இடிச்சிட்டேன். நம்ம பருப்பு அரைக்கும் போதே கூட சேர்த்தி அரைக்கலாம், ஆனால் சரியாக அரைப்படாது ஒரு சில டைமு, அதனால தான் தனியாக இடிச்சுக்கிட்டது. நம்ம ஆஞ்சநேயருக்காக பண்ணுறது, அதனால நம்ம இதில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்க்க முடியாது. ஒரு கண் பார்வை
ஒரு அளவில் தான் நம்ம இது போல் உப்பு காரம்லாம் சேர்த்திக்கணும். இப்போது இந்த குருமிளகு சீரகம் எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை சேர்க்க போகிறோங்க. நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை வந்து போடும்போது நல்ல முறுக்கு மாதிரி கிறிஸ்பியாக வரும். நீங்கள் சப்போஸ் வந்து உளுந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் கூடுதலாக தான் பிடிக்கும். நம்ம அரைச்ச பதத்துக்கு எனக்கு 1 கப் அரிசி மாவு தான் பிடிச்சிருக்கு. இப்போ இதில் வெது வெதுப்பான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்திடலாம். இல்லாட்டி நெய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குன்னு. இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி வாழை இலை எடுத்துக்கோங்க. இதில் இது போல் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கான பால்ஸாக இந்த உளுத்த மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் வச்சு இது போல் ஒரு மூடி இல்லாட்டி ஒரு லிட் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். நடுவில் ஹோல்ஸ் போடுறதா இருந்தால் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இது போல் மூடி போட்டு அழுத்தும் போது ஈவனாக ஷேப் வரும். அதுக்காக தான். இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் சூடில் தான் இருக்கணும். ஃப்ளேம் நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை பண்ணிட வேணாம். இது பொறுமையாக நம்ம ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும். மொத்தமாக 4-5 நல்லா போட முடியாது. அதே போல் அடுத்த தடவை மாவை எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி தொடாமல் ஆயில் தொட்டு தொட்டு தான் நம்ம மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி இது போல் தட்டணும். இந்த மிளகு வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு போல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே சவுண்டு கேட்குதுங்களா டொக்கு டொக்குன்னு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்களா டொக் டொக் டொக். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்டியான ஆஞ்சநேயர் மிளகு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் மிளகு வடை ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.